ஒரு கார்ட்டூன் வந்து கண்டுபிடிச்சு 1990கள் அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு கார்ட்டூனை வந்து கண்டுபிடிச்சு இந்த கார்ட்டூனை அமெரிக்காவில் இருக்கிற டிவி சேனல்ஸ் எல்லாமே வந்து வேணாக்கா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த கார்ட்டூனே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிடிக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த ஒரு கார்ட்டூனில் 1998 அந்த ஒரு காலகட்டங்களில் ஒரு ட்வின் டவர் ஒன்று இடிஞ்சு விழுகிற மாதிரி அந்த கார்ட்டூனில் ஒரு சீன் ஒன்று வந்துருச்சு. இந்த ஒரு சீன் நடந்ததுக்கு அப்புறமாவே ட்வின் டவர் ரியலாகவே இடிஞ்சு விழுந்துச்சு 2001. இது வந்து டெரரிஸ்ட் அட்டாக்னால இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சிம்சன் கார்ட்டூனில் 1998 வந்திருக்கு அப்படின்றதா ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருக்குது. இப்போ எப்படி யாவரும் நலம் அப்படின்ற ஒரு படத்தில் வர டிவி ஷோவில் நடக்கிறது எல்லாமே ரியல் லைஃப்பில் நடக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு ரியல் லைஃப் தான் ஒரு டிவி ஷோவில் நடக்கிற ஒரு ஷோ தான். ஆனால் அது வந்து அந்த ஒரு வீட்டில் நடக்கல, ஒரு நாட்டுக்கே அது நடந்திருக்கு அப்படின்றதான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து ஷாக்கிங் ஆகிட்டு ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த புக்கை வந்து எழுதி அதை வந்து ஒரு கார்ட்டூனாக வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த ஒரு டேரக்டர் கிட்ட போயிட்டு அந்த கதையை எழுதினவர்கிட்ட போயிட்டு கேட்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாமே வந்து நான் வேணும்ட்டே வந்து நான் எழுதல, நான் ஒன்றும் பெரிய ப்ரெடிக்டர்லாம் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு கோ இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த கார்ட்டூனில் நடந்தது எல்லாமே இன்ன வரைக்கும் ரியல் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் ஒரு ரியலான ஒரு இன்சிடென்ட். அதுக்கு ஒரு 2 விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்றவர் வந்து 2007 தான் வந்து ஐஃபோன் அப்படின்ற ஒரு நேம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாரு. ஆனால் இந்த ஐஃபோனோட இந்த ஒரு மாடலை இவங்க 1997 அந்த ஒரு டைம் பீரியட்லேயே இவங்க அந்த கார்ட்டூனில் ஒரு விஷுவலாகவே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி 3 நாட்டு தலைவர்களுமே ஒன்றா ஒரு பாலை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து 2017 தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த ஃபோட்டோவை 2003 அந்த ஒரு சிம்சன் கார்ட்டூன் அப்படின்றதுல 1 செகண்ட் ஷோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்ட்டூனில் நடக்கிறது எல்லாமே ஒரு நாட்டில் உண்மையிலே நடக்குது அப்படின்றதுனால சப்போஸ் இது வந்து ஏதோ ஒரு மேஜிக்கல் கார்ட்டூனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே சொல்லுங்கள்.